வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு 1 மணிக்கு நடக்கக்கூடிய டியர் கோன கெஸ்ஸிங் நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா வாங்க. இன்னைக்கு தேதி 30ஆம் தேதி 10வது மாதம் 2025. 1 மணிக்கு நடக்கக்கூடிய டியர் கோன கெஸ்ஸிங் நம்ம சேனலில் 100% ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் தான் நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா வாங்க. இந்த கெஸ்ஸிங் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய நம்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஒரு லைக் பண்ணி விடுங்க, உங்கள் நம்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க. முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மணிக்கு 288ன்னு ரிசல்ட்டு வந்திருக்கு. நம்ம கொடுத்துருந்த கெஸ்ஸிங்கில் ஆல் போர்டில் ஒரே நம்பராக தான் கொடுத்துருந்தோம். 2 கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்த மாதிரியே 2ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்திருக்கு. நீங்களே பாருங்கள், நல்ல ஒரு வெற்றி தான். பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் 2 மட்டுமே சிங்கிள் நம்பராக கொடுத்துருந்தோம். ஏ போர்டில் வந்துருந்துச்சு. முன்னாடி நாள் நல்ல ஒரு வெற்றி தான். சிங்கிள் நம்பராக ஒரே நம்பராகவே கொடுத்துருந்தோம். பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு 1 மணிக்கு நடக்கக்கூடிய டியர் கோன கெஸ்ஸிங் நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா வாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு 30ஆம் தேதி நடைபெறுது. 1 மணிக்கு டியர் கோன கெஸ்ஸிங் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி வியாழக்கிழமை நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங் எப்போதுமே வியாழக்கிழமை நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். எல்லா நம்பர்களுமே பயன்படுத்திக்கலாம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏ போர்டில் என்ன வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏ போர்டில் 0 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்ட்ராங்கான நம்பராக தான் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா பி போர்டில் நீங்கள் 5 எடுத்துக்கலாம், வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5ஆம் நம்பர் நல்ல நம்பர் தான். சி போர்டில் 8 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி போர்டு நம்பர்ஸில் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாகவே எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர்ஸையும் நீங்கள் எடுக்கக்கூடிய கெஸ்ஸிங்கையும் எப்போதுமே மேட்ச் பண்ணியும் கலந்து ப்ளே பண்ணுங்கள். கண்டிப்பாக ஸ்ட்ராங்கான வெற்றி இருக்குதுன்னு சொல்லி நம்ம கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி நம்பர்ஸ் எடுத்திருக்கோம். பார்த்தீங்கன்னா பி போர்டில் நமக்கு 5, 7 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சி போர்டில் 8ஐயும் 0வையும் எடுத்திருக்கோம். ஏ போர்டில் 4, 0 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி கொண்டு வந்திருக்கோம். இன்றைக்கி நம்ம எடுத்திருக்கக்கூடிய ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் நம்பர்ஸ் எடுத்திருக்கோம். ஏ போர்டில் 0, 4, பி போர்டில் 5, 7, சி போர்டில் 8, 0 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி ஸ்ட்ராங்கான நம்பராகவே எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா இன்றைக்கான ஆல் போர்டு நம்பரில் என்ன நம்பர் வரலாம் அப்படின்னு நம்ம பார்க்கையில் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் என்னையுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் நான் மேட்ச் பண்ணி ஸ்ட்ராங்கான நம்பராக கொடுக்கக்கூடிய நம்பர் இன்றைக்கி 0 வர்றதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. 0 எடுத்துக்காங்க. எல்லா நம்பர்களுமே நல்ல நம்பர் தான். 7 வர்றதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம எடுத்திருக்கோம். 0, 7 எல்லா நம்பர்களுமே எடுத்துக்கலாம். 1,00,000% ஸ்ட்ராங்கான நம்பராகவே இன்றைக்கி நம்ம கெஸ்ஸிங் எல்லாத்தையும் நம்ம மேட்ச் பண்ணி எடுத்துகிட்டு கொடுக்குறோம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆல் போர்டு வைக்கக்கூடிய அனைத்து நம்பர்களுமே 0, 7 எடுத்துக்கலாம். 2 நம்பருமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 0, 7 ஸ்ட்ராங்கான நம்பர் தான். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரே நம்பர்னு பார்த்தீங்கன்னா 0 கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிங்கிள் நம்பராக நம்ம நேற்று மாதிரியே 1000% ஸ்ட்ராங்காக கொடுக்கக்கூடிய நம்பர் 0 கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரே நம்பராக கொடுக்குறேன். 100 செட்டு கூட நீங்கள் ப்ளே பண்ணலாம். கண்டிப்பாக ஆல் போர்டில் 0 ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம எடுத்திருக்கோம். சப்போர்ட்டுக்கு நம்ம 7 எடுத்திருக்கோம். நீங்களே பார்த்தீங்க. இன்றைக்கி நமக்கு டேரெக்டாகவே பிசி வந்தால் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். டேரெக்டாக பிசி வரக்கூடிய நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மியான நம்பர்ஸாக சில நம்பர்ஸை மட்டுமே நான் எடுத்திருக்கேன். 70 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 67 ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். டேரெக்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 70, 67. இன்றைக்கி 58 ஒரு நம்பர் எடுத்துக்காங்க. நல்ல நம்பர் தான். பார்த்தீங்கன்னா
அதிக நம்பர்ஸ் கொடுக்கல. பிசியில் வந்து டேரெக்டாக வந்துச்சுன்னா இந்த 3 நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி கம்மியான நம்பர்ஸ் எல்லாமே நான் எடுத்திருக்கேன். 67, 70, 58 டேரெக்டாக நமக்கு பிசியில் வரலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி நம்பர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கோம். இன்றைக்கி 3 நம்பர் வைக்கக்கூடிய நம்பர்களுக்கு 590 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 470 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏ போர்டில் 0, பி போர்டில் 6, சி போர்டில் 7 வர வாய்ப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் 067 ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். நல்ல நம்பர் தான். 067 டேரெக்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 470, 590 ஸ்ட்ராங்கான நம்பராக வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா சி போர்டு 4 நமக்கு, பி போர்டில் 0, ஏ போர்டில் 3 வர வாய்ப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் 304 ஒரு நம்பர் எடுத்துக்காங்க. நல்ல நம்பர் தான். 3 நம்பர் வைக்கக்கூடிய நம்பர்களுக்கு அதிக நம்பர்ஸ் எடுக்காமல் கம்மியான நம்பர்ஸாக மொத்தமே வந்து நான் உங்களுக்காண்டி எடுத்திருக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து இன்றைக்கி 4 நம்பர்ஸ் எடுத்திருக்கோம். பார்த்தீங்கன்னா 94, 70 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 94, 70 எடுத்துக்கலாம் ஒரு நம்பர். நல்ல நம்பர் தான். இன்றைக்கி 50, 1, 7 50, 17 ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். நல்ல நம்பர் தான். 4 நம்பர் வைக்கக்கூடிய நம்பர்களுக்கு 24, 67 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸ்ட்ராங்கான நம்பர் தான். பார்த்தீங்கன்னா 50, 17, 94, 70, 24, 67 அப்படின்னு சொல்லி 4 நம்பர் வைக்கக்கூடிய நம்பர்களுக்கு 3 நம்பர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக எடுத்திருக்கோம். 100% ஸ்ட்ராங்காகவே இருக்குது. நீங்கள் மேட்ச் பண்ணியும் கலந்தும் ப்ளே பண்ணிக்காங்க. பார்த்தீங்கன்னா பெண்டிங் நம்பர்ஸுகளை மேட்ச் பண்ணி ஏபிபிசிஎஸ்சி ஆல் போர்டு நம்பர்ஸையும் நம்ம பார்க்கலாம். பாக்ஸில் எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். வாங்க. 1 மணிக்கு வந்து எந்தெந்த போர்டில் எவ்வளோ பெண்டிங் நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கையில் வந்து ஏ போர்டில் 1 வந்து 13 நாள் பெண்டிங்கில் இருக்குது. 3 வந்து 19 நாள் பெண்டிங்கில் இருக்குது. 5 வந்து 12 நாள் பெண்டிங்கில் இருக்குது. 7 வந்து 11 நாள் பெண்டிங்கில் இருக்குது. 0 வந்து 16 நாள் நமக்கு பெண்டிங்கில் இருக்குது ஏ போர்டில். பி போர்டில் பார்த்திங்கன்னா 2 வந்து 16 நாள் பெண்டிங்கில் இருக்குது. 3 வந்து 10 நாள் பெண்டிங்கில் இருக்குது. 9 வந்து 20 நாள் நமக்கு பெண்டிங்கில் இருக்குது பி போர்டில். சி போர்டில் பார்த்திங்கன்னா 3 வந்து 26 நாள் பெண்டிங்கில் இருக்குது. 7 வந்து 17 நாள் பெண்டிங்கில் இருக்குது. 4 வந்து 17 நாள் பெண்டிங்கில் இருக்குது. 5 வந்து 21 நாள் பெண்டிங்கில் இருக்குது. 9 வந்து 12 நாள் நமக்கு பெண்டிங்கில் இருக்குது. பார்த்திங்கன்னா பெண்டிங் நம்பர்ஸை வச்சு நம்ம பார்க்கையில் இன்றைக்கி பாக்ஸ் நம்பராக வந்தால் என்ன வரலாம் அப்படின்னு நம்ம பார்க்கையில் ஸ்ட்ராங்கான நம்பராகவே எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோம். எல்லோருமே தொடர்ந்து வின்னிங் எடுக்கணும்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி கெஸ்ஸிங் எல்லாமே நம்ம கொடுக்குறோம். நீங்களே பார்க்குறீங்க. இன்றைக்கி 019 ஒரு நம்பர் பாக்ஸில் எடுத்துக்காங்க. நல்ல நம்பர் தான். பாக்ஸில் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 950 ஒரு நம்பர் பாக்ஸில் எடுத்துக்கலாம். இதுவும் ஸ்ட்ராங்கான நம்பர் தான். பார்த்திங்கன்னா 950, 019 பாக்ஸில் ஸ்ட்ராங்கான நம்பராகவே வந்திருக்குதுன்னு சொல்லி 2 நம்பர் தான் எடுத்திருக்கோம். ஸ்ட்ராங்காகவே இருக்குது. பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நமக்கு ஏபிபிசிஎஸ்சி ஆல் போர்டு நம்பர்ஸில் என்ன நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம பார்க்கையில் வந்து சில நம்பர்ஸை மட்டுமே ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக நம்ம கெஸ்ஸிங்கில் நம்ம எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோம். 07 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. நல்ல நம்பர் தான். 07 எடுத்துக்காங்க. 97 வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 09 ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். நல்ல நம்பர் தான். 09 டேரெக்டாக வரலாம். நம்ம கெஸ்ஸிங் எல்லாத்தையுமே கலந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் கெஸ்ஸிங் கொடுக்குறோம். நீங்களே பார்க்குறீங்க. 39 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது.
59ன்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நல்ல நம்பர் தான். இன்னைக்கு 70 ஒரு நம்பர் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி கம்மியான நம்பர்ஸ் தான், மொத்தமே 6 நம்பர்ஸ் தான் எடுத்திருக்கோம். இன்றைக்கான ஏபிபிசிஎஸ்சி ஆல் போர்டு நம்பரில் ஸ்ட்ராங்கான நம்பராக உங்களுக்காண்டி நான் எடுத்திருக்கக்கூடிய நம்பர் ஆல் போர்டில் 6 நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். ஸ்ட்ராங்கான கெஸ்ஸிங்காக தான் கொண்டு வந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா 07, 09, 97, 59, 39, 70 வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி எடுத்திருக்கோம். நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபைனல் கெஸ்ஸிங் ரெகுலராகவே வந்து நான் வைக்கக்கூடிய நம்பர்ஸை மட்டுமே கேஎலுக்கும் டிஎருக்கும் ஃபைனல் கெஸ்ஸிங்காக ரிசல்ட் வர்ற 1 ஹவருக்கு முன்னாடியே நம்ம வந்து கம்மியான நம்பர்ஸாக நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ரெகுலராகவே வந்து நம்ம கொடுத்துருக்கோம். விருப்பப்படுற நம்பர்கள் இந்த நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் ஆயின் மெசேஜ் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன். ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். 93 600 46 847. இது வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.